அனைவருக்கும் வணக்கம். நம்ம புதிதாக சேர்ந்த மாணவர்கள், நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு புதிதாக சேர்ந்த மாணவர்கள் வந்து சார் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்றது டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவர்களுக்காகவும் அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி தெரியாத இருக்கிற புதிய நபர்களுக்காக தான் அந்த வீடியோ பதிவு. இப்போ நம்ம ஜேபிஎம் அகாடமி வந்து அடுத்த வருடம் நடைபெற இருக்கும் குரூப் 4 டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். செப்டம்பர் 29 முதல் ஸ்டார்ட் ஆகுது. அந்த தேர்வுக்குண்டான ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். புதிதாக பார்க்கும் மாணவர்கள் அந்த ஷெட்யூலை பாருங்கள். ஷெட்யூலை பார்த்துட்டு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெறும். அதாவது செப்டம்பர் 29 ஸ்டார்ட் ஆகி அடுத்து குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நடைபெறும். மொத்தமாக இந்த தேர்வுக்கு பார்த்தோம்னா ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா வெறும் 300 ரூபா தான். ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் அந்த ஷெட்யூலில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட்டு எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த ஃபீஸ் பே பண்ணிட்டு ஒரு ஜிபே நம்பருக்கு அந்த ஷெட்யூலில் கொடுத்துருப்பேன். 8056091824 இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப்பில் பண்ணோம்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணி விட்ருவோம். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஈவினிங் 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமைனா பிடிஎஃப் வடிவில் இப்படி தான் கொஸ்டின் பேப்பர் வரும். இதுதான் மாடல் லாஸ்ட் இயர் நடந்த அந்த மாடல் போன டெஸ்ட் பேட்சினுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிடிஎஃப் வடிவில் இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் பிடிஎஃப் வந்துடும். அந்த கொஸ்டின்ஸை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. தமிழில் வந்து 100 வினாக்கள் இருக்கும், 75 வினாக்கள் ஜிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து தமிழ் மேக்ஸ் வந்து 25 வினாக்கள். இந்த மாதிரி டிஎன்பிசி பேட்டர்னில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸோட மாடல் ஒரு பிடிஎஃப் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுதான் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர். அதாவது எல்லாமே அடங்கிய இந்த வினாத்தாள் இருக்கும். ஒரு இப்போ ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு, பொருந்தாது இது, அப்புறம் இந்த கூற்றுக்காரன்கள் படி கொஸ்டின்ஸு, ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை ஆட் பண்ணுவோம், ஏன்னா அதே கொஸ்டின்ஸ் கேட்குறதுனால. ஸோ வினாத்தாள் வந்து இப்படி தான் இருக்கும். வினாத்தாள் வந்து உங்களுக்கு முழுமையாக பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. வினாத்தாள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் எக்ஸாம் முடித்த உடனே நம்ம 6 மணிக்கு எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னா 9 மணிக்கு ஆன்சர் கீ இந்த மாதிரி டிக் பண்ணி உங்களுக்கு இதே பிடிஎஃபை கொடுத்துருவோம். நீங்கள் வீட்டிலேருந்து உட்காந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்டில் அட்டன் பண்ணிவிட்டு இந்த கீயை செக் பண்ணிவிட்டு உங்களோட மார்க்ஸை கரெக்ஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்கோர் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோஸ் பிடிச்சி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணி விடணும். ஏன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அடுத்து ஒரு நாள் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம், ஏதாவது டவுட்ஸ்னால் கிளியர் பண்ணிக்கலாம். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஒன்று அந்த குரூப்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால பண்ணிடுவோம். இல்லைனா இந்த மாதிரி வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் நம்ம அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கூட ஒன்று போடலாம். அதே மாதிரி மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வந்துடும். இந்த மாதிரி தமிழையும் ஜிஎஸும் டவுட்ஸ் இருந்தால் எதாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். அதே போலவே இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நம்ம எக்ஸாம் முடித்த உடனே நம்ம இந்த கொஸ்டின்ஸ் இது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிக்குவோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வினாத்தாளை நீங்களே பாருங்கள். புதிதாக பார்க்கும் மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம பின்னாடி படிச்சுக்கலாம் அப்படின்றது கஷ்டமாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் இப்போ ஜாயின் பண்ணி இப்போ இருந்தே நம்ம வீக்லி படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த தேர்வுக்கு எளிமையாக தயாராகிடலாம், கண்டிப்பாக வெற்றி பெறலாம். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டெஸ்ட் பேட்ச். எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் கேள்விகள் கேட்கலாம். அதே மாதிரி ஜாயின் பண்ண புதிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கூட ஏதாவது டவுட்ஸ்னால் கேட்டு நீங்கள் அடுத்து இதை படிக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே, இதுதான் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர். இப்போ 100 கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? தமிழ் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். பாருங்கள், 100 கொஸ்டின் தமிழ். அது இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நம்ம பின்னாடி கீ ஆன்சர் வந்து எடிட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். 100 கொஸ்டின் முடிஞ்ச உடனே பொது அறிவு 100 வினாக்களில் அதில் வந்து 75 வினாக்கள் நம்மளுக்கு இதுதான் வரும், ஜிஎஸ் வரும். லாஸ்ட்டாக வந்து 25 வினாக்கள் வந்து 25 வினாக்கள் வந்து மேக்ஸ் வந்துடும். இதுதான் இந்த எக்ஸாமினுடைய பேட்டர்னு, விதிமுறைகள், மாடல் கொஸ்டின் பேப்பர் இதுதான். ஸோ விருப்பம் இருக்கும் புதிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷெட்யூல் இருக்கும், ஷெட்யூலில் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஜிஎஸ் முடிஞ்சோடனே 75 கொஸ்டினுக்கு அப்புறம் வந்து 175லேருந்து இது ஸ்டார்ட் ஆகும். 76 மேக்ஸ் 25 வினாக்கள். இப்படி தான் வந்து இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். டெஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இணைந்து கொள்ளுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.